Very pleasant vanakkam to everyone. In this session, you will learn about applications of Bernoulli's theorem. இந்த வகுப்பில் நீங்கள் பெர்னோலியின் தேற்றத்தோட பயன்பாடுகளை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. Applications of Bernoulli's theorem. Blowing of roofs during window storm. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூறை காற்றில் கூரைகள் தூக்கி வீசப்படுறது. In olden days, the roofs of the huts or houses were designed with a slope as shown in that figure. முற்காலங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகள் அல்லது குடிசைகளோட மேற்கூரைகள் எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி சாய்வாக வடிவமைச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, இப்படி சாய்வாக வடிவமைச்சிருப்பாங்க. மேற்கூரை வந்து இப்படி சாய்வாக வச்சுருப்பாங்க. One important scientific reason is that as per the Bernoulli's principle, it will be safeguarded except roof during storm or cyclone. இதுக்கு ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்னாலியோட தத்துவத்தின்படி வீடுகள் வந்து புயல், இந்த சூறை காற்று புயல்லாம் வீசும்போது அதிலிருந்து அந்த வீட்டோட கூரை வந்து பாதுகாக்கப்படுது. சேஃப்கார்டட் அப்படின்னா அந்த வீடுகள் வந்து சூறை காற்று அல்லது புயலிலிருந்து பாதுகாக்கப்படுறது. One important scientific reason is that as per the Bernoulli principle, it will be safeguarded except roof during storm or cyclone. இதுக்கு ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்னாலியோட தத்துவத்தின்படி வீடுகள் சூறை காற்று அல்லது புயலிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. எப்படி பாதுகாக்கப்படுது? During cyclonic condition, the roof is blown off without damaging the other parts of the house. புயல் காற்று வீசும்போது அந்த வீட்டோட மற்ற பகுதிகள் வந்து சேதம் அடையாத மாதிரி, சேதம் ஏற்படாத வண்ணம் அந்த வீட்டோட கூரைகள் வந்து தூக்கி வீசப்படுகின்றன. In accordance with the Bernoulli principle, the high window blowing over the roof creates low pressure P1. பெர்னாலியோட தத்துவத்தின்படி அல்லது பெர்னாலி தத்துவத்தோட அடிப்படையின் படி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அதிவேகமாக வீசக்கூடிய காற்று அந்த கூரை மேலே P1 அப்படிங்கிற குறைந்த அழுத்தத்தை உருவாக்குது. தி ப்ரெஷர் அண்டர் தி ரூஃப் P2 இஸ் கிரேட்டர். இப்போ அந்த கூரைக்கு கீழே இருக்கிற ப்ரெஷர் அண்டர் தி ரூஃப், அண்டர்னா கீழே இருக்கிற ப்ரெஷர் P2 வந்து அதிகமாகுது. தேர்ஃபோர் தி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் P2 மைனஸ் P1 கிரியேட்ஸ் அண்ட் அப்த்ரஸ்ட் அண்ட் ரூஃப் இஸ் ப்ளோன் ஆஃப். எனவே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மேல் நோக்கி உருவாகிற உந்து விசையை, மேல் நோக்கிய திசையில் ஒரு உந்து விசையை உருவாக்கி அந்த கூரை வந்து மேல் எழும்பி காற்றுடன் சேர்ந்து தூக்கி எறியப்படுகிறது. இந்த அழுத்த வேறுபாட்டினால என்ன ஆகுது அப்படின்னா, மேல் நோக்கிய உந்து விசையை உருவாக்கி கூரை மேல் எழும்பி காற்றுடன் சேர்ந்து தூக்கி எறியப்படுகிறது. During cyclonic condition, the roof is blown off without damaging the other parts of the house.
In accordance with the Bernoulli principle, the high wind blowing over the roof creates a low pressure P1. The pressure under the roof P2 is greater. Therefore, this pressure difference creates an upthrust and the roof is blown off. புயல் காற்று வீசும்போது மற்ற பகுதிகளுக்கு சேதம் ஏற்படாத வண்ணம் குடிசைகளின் கூரைகள் தூக்கி எறியப்படும். பெர்னாலியோட தேற்றத்தின்படி அதிவேகமாக வீசும் காற்றானது கூரைக்கு மேலே P1 என்ற குறைந்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. கூரைக்கு கீழே உள்ள P2 என்ற அழுத்தம் இப்போ அதிகமாகும். எனவே இந்த அழுத்த வேறுபாடு மேல் நோக்கிய உந்து விசையை உருவாக்கி கூரை மேலெழும்பி காற்றுடன் சேர்ந்து தூக்கி எறியப்படுகிறது. இப்படி தான் நம்ம கூரையோட வீட்டோட மற்ற பாகங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கிறோம். இதுதான் பழங்கால முறை. அதனால தான் வீட்டை அந்த மாதிரி சாய்வாக வடிவமைக்கிறாங்க கூரையை. கூரைக்கு மேலே P1ங்கிற அழுத்தம், கூரைக்கு கீழே அண்டர் தி ரூஃப் P2ங்கிற ப்ரெஷரு. இங்கே P2 இஸ் கிரேட்டர் தேன் P1. அப்போ இந்த அழுத்தத்தை விட இந்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. அதனால் கூரை மேலெழும்பி வீட்டோட மற்ற பாகங்கள் பாதிக்கப்படாமல் இந்த மேற்கூரை மட்டும் என்ன ஆகுது, தூக்கி வீசப்படுது. இது எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெர்னோலி தேற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு இருக்குது. ஏரோஃபாயில் லிஃப்ட், விமான இறக்கை உயர்த்தல், இதுவும் பெர்னோலி தேற்றத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. அதனால தான் விமானம் தரையிலிருந்து மேலெழும்புது இல்லையா. தி விங்ஸ் ஆஃப் an airplane are so designed that its upper surface is more curved than the lower surface and the front edge is broader than the rear edge. வானூர்தியோட இறக்கை சொல்கிறோம் இல்லையா, அந்த பறக்குது இல்லை ரெக்கைன்னு சொல்லுவோம் நம்ம பழக்கத்தில். அது வானூர்தியோட இறக்கையானது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேல் பகுதியோட பரப்பு கீழ்ப்பகுதியோட பரப்பை விட அதிக அளவு வளைந்து காணப்படும். அதே மாதிரி முன்பகுதியோட முனை பார்த்திங்கன்னா பின்பகுதியோட முனையை விட ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. As the aircraft moves, the air moves faster above the airfoil than at the bottom as shown in the figure. வானூர்தி இயங்கும்போது அந்த இறக்கையோட கீழ் உள்ள காற்று என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, at the bottom, air at the bottom, அந்த இறக்கையோட கீழுள்ள காற்றை விட அந்த மேல் பகுதியில் இருக்கிற காற்று என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி வேகமாக நகரும். As the aircraft moves, the air moves faster above the aerofoil, aboveனா மேலே, than at the bottom as shown in that figure. The wings of an aeroplane are so designed that its upper surface is more curved than the lower surface and the front edge is broader than the rear edge. As the aircraft moves, the air moves faster above the aerofoil than at the bottom as shown in that figure. வானூர்தியில் இறக்கையானது மேல் பகுதி கீழ்ப்பகுதியை விட அதிகமாக வளைந்தும் முன்பகுதியின் முனை பின்பகுதி முனையை விட அகலமாகவும் இருக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. வானூர்தி இயங்கும் போது அந்த இறக்கையின் கீழுள்ள காற்றை விட இறக்கையின் மேல் பகுதியில் உள்ள காற்று அந்த படத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி வேகமாக நகருது. இதுதான் இறக்கையோட கீழ் உள்ள காற்று. இது இது மேல் பகுதியில் இங்கே இருக்கிற காற்று. இதுதான் இறக்கை, விங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த காற்று பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மேலே இருக்கிற காற்று இந்த கீழே இருக்கிற காற்றை விட நல்லா மேல் எழும்பி போகுது. அப்போது
இந்த ரெக்கை வந்து என்ன ஆகுது, லிஃப்ட் ஆகும். According to Bernoulli's principle, the pressure of air below is greater than the above, which creates an upthrust called the dynamic lift to the aircraft. பெர்னாலியோட தத்துவத்தின்படி அந்த இறக்கையோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற காற்று அழுத்தம் மேல் பகுதியை விட அதிகமாக இருக்கிறதுனால மிக சக்தி வாய்ந்த உயர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். மிக சக்தி வாய்ந்த அந்த உயர்த்தல் எனப்படும் மேல் நோக்கிய உந்து விசை செயல்பட்டு அது வானூர்தியை மேல் நோக்கி உயரச் செய்கிறது. According to Bernoulli's principle, the pressure of air below is greater than above, which creates an upthrust called the dynamic lift to the aircraft. பெர்னாலியோட தத்துவத்தின்படி இறக்கையின் கீழ்ப்பகுதியில் உள்ள அழுத்தமானது மேல் பகுதியை விட அதிகமாக இருப்பதால் சக்தி வாய்ந்த உயர்த்தல் எனப்படும் மேல் நோக்கிய உந்து விசை செயல்பட்டு அது வானூர்தியை மேல் நோக்கி உயரச் செய்கிறது. இங்கே பாருங்கள், இந்த இறக்கைக்கு கீழே இருக்கிற இந்த காற்றுனால உருவாகிற அழுத்தம் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஸ்லோவர் மூவிங் ஏர். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கைக்கு மேலே இருக்கிற இந்த காற்றுனால உருவாகிற அழுத்தம் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஃபாஸ்டர் மூவிங் ஏர். அப்போ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இந்த அப்வேர்டில் இருக்கிறது கிரேட்டராக இருக்கும். இந்த கீழ்ப்பகுதியில் உருவாகிற ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வென் கம்பேர் டு இந்த அப்பர் பார்ட் ஆர் எபோவ் தி விங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாட்டமில் P1 அப்படின்னும் டாப்பில் P2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் P1 மைனஸ் P2. இங்கே P1 லீஸ்ட் வேல்யூ, தட் இஸ் P1 கிரேட்டர் தேன் P2ங்கிறதுனால இந்த லிஃப்ட் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து மேல் எழும்புது. இதுவும் என்ன செய்யுது அப்படின்னா பெர்னாலியோட தத்துவத்தின்படி தான் செயல்படுது. நம்ம அப்படி தான் வடிவமைக்கிறோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற அப்ளிகேஷன் புன்சன் பர்னர். புன்சன் சுடரடுப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது லெபார்டரிஸில் யூஸ் பண்ணுறோம். இன் திஸ் தி கேஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் தி நோசில் வித் ஹை வெலாசிட்டி, ஹென்ஸ் தி ப்ரெஷர் இன் திஸ் ஸ்டெம் டிக்ரீசஸ். இந்த புன்சன் பர்னரில் சுடரடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எரிவாயு வந்து அந்த நுண்துளையின் வழியாக அதிக திசை வேகத்துடன் வெளிவருகிறது. ஹென்ஸ் தி ப்ரெஷர் இன் தி ஸ்டெம் டிக்ரீசஸ். அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழாயில் இருக்கிற அழுத்தம் வந்து குறையுது. ஸோ outside air reaches into the burner through an air vent and the mix of air and gas gives a blue flame as shown in this figure. எனவே என்ன நடக்குது அப்படின்னா அந்த வெளிக்காற்று மிக வேகமாக அந்த அடுப்பினில் நுழைகிறது. அடுப்பின் திறப்பு வழியே நுழைந்து எரிவாயுடன் கலந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நீல நிற சுடரை உருவாக்குது. In this, that means in Bunsen burner, the gas comes out of the nozzle with high velocity, hence the pressure in the stem decreases. So outside air reaches into the burner through an air vent and the mixture of air and gas gives a blue flame as shown in this figure. புன்சன் சுடரடுப்பில் எரிவாயு நுண்துளையின் வழியாக அதிக திசைவேகத்துடன் வெளிவருகிறது. இதனால் குழாயினுள் உள்ள அழுத்தம் குறைகிறது. எனவே வெளிக்காற்றானது வேகமாக அடுப்பினுள்
அடுப்பினுள் காற்று திறப்பின் வழியே நுழைந்து எரிவாயுடன் கலந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நீல நிற சுடரை தருகிறது. இதுதான் பாருங்கள் ஏர் ஹோல். இந்த துளை வழியாக தான் காற்று வந்து வேகமாக உள்ளே போய் இங்கே இருக்கிற என்ன பண்ணுது, அந்த எரிவாயு கேஸ் கூட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நீல நிறத்தில் ஒளிர்தலை உருவாக்குது. தான் புன்சன் பர்னரோட தத்துவம். அடுத்து நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வென்ச்சுரி மீட்டர், வென்ச்சுரிமானி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் பெர்னாலிஸ் தத்துவத்தின் படி தான் செயல்படுது. வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். This device is used to measure the underline rate of flow of the incompressible fluidோட rate of flow. ஒரு குழாயின் வழியே செல்லும் அமுக்க இயலாத நீர்மம் பாயும் வீதத்தை அளவிடுறதுக்கு தான் இந்த வென்ச்சுரி மீட்டரை வந்து நாம் பயன்படுத்துகிறோம். அந்த ஃப்ளோ ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இட் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் பெர்னாலிஸ் தியரம். பெர்னாலின் தேற்றத்தோட தத்துவத்தின் படி தான் அல்லது அமைப்பு படி தான் இது செயல்படுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 wider tubes A and A dash with cross sectional area A connected by a narrow tube B. இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வென்ச்சுரி மீட்டர் A மற்றும் A dash அப்படிங்கிற 2 அகன்ற குழாய்களை கொண்டுள்ளது. இதனோட குறுக்கு வெட்டு பரப்பு பார்த்தீங்கன்னா ஸ்மால் a. ஏங்கிற டியூபோடது குறுக்கு வெட்டு பரப்பு ஸ்மால் ஏ, அடுத்தது பியோட கேபிட்டல் ஏ, அடுத்தது பி அப்படிங்கிற அந்த குறுகிய குழாயோட குறுக்கு வெட்டு பரப்பு தான் ஸ்மால் ஏ. சரிங்களா? வென்ச்சுரி மீட்டர் பெர்னாலின் தேற்றத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இது ஏ மற்றும் ஏ டேஷ் என்ற 2 அகன்ற குழாய்களை கொண்டுள்ளது. அவை பி என்ற குறுகலான குழாய் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. இது ஏ என்ற டியூபு, இது ஏ டேஷ் என்ற வைடர் டியூப், ரொம்ப அகலமான குழாய். இது ரெண்டும் ஏ டேஷ். இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு குறுகலான குழாய் மூலம் இணைச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஏ டேஷோட குறுக்கு வெட்டு பரப்பு ஒரே மாதிரி இருக்குது, கேபிட்டல் ஏ. அதுவே இந்த பியோட குறுக்கு வெட்டு பரப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த குறுக்கு வெட்டு பரப்பை கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஸ்மால் ஏ இல்லையா? A manometer in the form of U-tube is also attached between the wide and narrow tubes as shown in that figure. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா U வடிவத்தில் இருக்கிற ஒரு அழுத்தமானி, ப்ரெஷரை மெஷர் பண்ணுற டிவைஸ். அது மோனோமீட்டர்னால் ப்ரெஷரிக் பம்பு அப்படின்னு சொல்லலாம். U வடிவத்தில் இருக்கிற ஒரு அழுத்தமானி அந்த 2 அகன்ற மற்றும் குறுகலான குழாய்களுக்கு இடையே இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி இணைச்சிருக்கிறோம். தி மோனோமீட்டர் கண்டைன்ஸ் எ லிக்விட் ஆஃப் டென்சிட்டி ρm. இந்த அழுத்தமானியில் இருக்கிற திரவம் அதனோட அடர்த்தி பார்த்திங்கன்னா ρm அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த அகன்ற குழாய்க்கும் இந்த குறுகிய குழாய்க்கு இடையில் U வடிவத்தில் ஒரு அழுத்தமானியை இணைச்சிருக்கிறோம். இந்த அழுத்தமானியில் இப்போ திரவம் லிக்விட் இருக்குது, அதனோட டென்சிட்டி வந்து ρm. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வென்ச்சுரி மீட்டர். இப்போ பிரின்சிபல் அண்டு ஒர்க்கிங் பார்க்கலாம். Let P1 be the pressure of the fluid at wider region of the tube A. ஏயில் இருக்கிற அந்த அகலமான பகுதியில் இருக்கிற பாய்மத்தோட அழுத்தத்தை வந்து P1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம்.
let us assume that the fluid of density rho flows from the pipe with the speed v1 and into the narrow region its speed increases to v2. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ அப்படிங்கிற அடர்த்தியோட v1 அப்படிங்கிற திசைவேகத்தோடையும் ரோங்கிற அடர்த்தியுடன் v1 அப்படிங்கிற திசைவேகத்தில் அந்த பாய்மம் வந்து அந்த குழாய் வழியே பாயறதுனால அந்த குறுகலான பகுதியில் அதனோட திசைவேகம் வந்து v2ன்னு அதிகரிக்குது. According to Bernoulli's equation, this increase in speed is accompanied by the decrease in the fluid pressure P2 at the narrow region of the tube B. அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ பெர்னாலியோட தத்துவத்தின்படி அல்லது அந்த சமன்பாட்டோட அடிப்படையில் நம்ம வருவிக்கிறோம். அந்த பெர்னாலியோட தேற்றத்தின்படி பியோட இந்த வேக அதிகரிப்பு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, P2 அப்படிங்கிற ஃப்ளூயிடோட வேகத்தை வந்து குறைச்சிருது. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற இந்த நேரோ ரீஜியன் டியூப் பியில் இருக்கிற அழுத்தத்தை வந்து குறைச்சிருது. Let P1 be the pressure of the fluid at the wider region of the tube A. Let us assume that the fluid of density rho flows from the pipe with the speed v1 and into the narrow region its speed increases to v2. According to the Bernoulli's equation, this increase in speed is accompanied by a decrease in the fluid pressure P2 at the narrow region of the tube B. இந்த A அப்படிங்கிற அகலமான பகுதியில் பாய்மத்தோட அழுத்தம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், P1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது வந்து ரோங்கிற அடர்த்தியோட v1 திசை வேகத்தோட என்ன செய்யுது அப்படின்னா, குழாயினுள்ளே பாய்வதால் அந்த குறுகலான பகுதியோட வேகம் v2 அப்படின்னு சொல்லி அதிகரிக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ பெர்னாலியோட தேற்றத்தின்படி இந்த வேக அதிகரிப்பு v1லேருந்து v2ன்னு அதிகரிக்கிற இந்த வேக அதிகரிப்பு பியில் உள்ள இந்த குறுகிய பகுதியில் பாய்மத்தின் அழுத்தம் P2வை வந்து குறைச்சி விட்டுருது. v1 வந்து v2வா அதிகமாகுது. இந்த அதிகரிப்பு என்ன செய்யுது அப்படின்னா, P1னை வந்து P2வா குறைச்சிருது. வேகம் அதிகமாகுது, அழுத்தம் குறைஞ்சிருது. ஏவில் வேகம் வந்து v1, பியில் வேகம் வந்து v2. v1 v2 அதிகமாகுது. அதே நேரத்தில் ஏவில் இருக்கிற அழுத்தம் P1 வந்து பியில் P2 குறையுது இல்லையா? Therefore, the pressure difference between the tubes A and B is noted by measuring the height difference between the surfaces of the monometer liquid. எனவே ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற இந்த அழுத்த வேறுபாடானது டெல் பி இஸ் ஈக்குவல் டு P1 மைனஸ் P2ங்கிற அழுத்த வேறுபாடானது அந்த அழுத்தமானியில் இருக்கிற அந்த திரவத்தின் உயர வேறுபாட்டால் அளவிடப்படுகிறது. From the equation of continuity, we can say that AV1 is equal to AV2. அகன்ற பகுதியோட குறுக்குவெட்டு பரப்பு A, அப்புறம் திசைவேகம் v1. குறுகலான பகுதியோட குறுக்குவெட்டு பரப்பு ஸ்மால் a, வேகம் v2. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியில் AV is equal to a கான்ஸ்டன்ட்னு படிச்சிருக்கிறோம். ஏங்கிறது குறுக்குவெட்டு பரப்பு, விங்கிறது திசைவேகம். அப்போ A is equal to constant by velocity. அப்போ A is inversely proportional to velocityன்னு படித்தோம். இப்போ ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே நடந்திருக்குது.
ஏங்கிற குறுக்குவெட்டு பரப்பு அதிகம், அப்போ வெலாசிட்டி v1. ஸ்மால் ஏங்கிற குறுக்குவெட்டு பரப்பு கம்மி, அப்போ திசைவேகம் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் தட் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதிலேருந்து பாருங்கள் v2 கண்டுபிடிக்கலாம். அப்போ v2 ரைட் சைடில் வச்சுட்டு ஏவை லெஃப்ட்டுக்கு கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் வரும். அப்போ v2 is equal to capital A by small a into v1 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பெர்னோலிஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். இங்கே 2 கேஸ் இருக்குது, ப்ரெஷர் P1 ப்ரெஷர் P2. ஏவில் P1 பியில் P2வே. அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஃபேக்டர் பார்க்குறோம். பெர்னாலிஸ் தியரத்தின் படி தான் பார்க்குறோம். அப்போ ரோ இன்ட்டு v1² by 2, இங்கே ரோ இன்ட்டு v2² by 2, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே v2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, P1 plus rho into V1 square by 2 that is equal to V2 ஸ்கொயருக்கு தான் இப்படி பண்ணியிருக்கோம். that is equal to P2 plus rho into 1 by 2 into capital A square by small a square into V1 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ப்ரெஷர் P1 அதிகம், P2 கம்மின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா P1 மைனஸ் P2ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த P2 வந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்தால் மைனஸில் வந்துடும். இந்த லெஃப்டில் இருக்கிற செகண்ட் டேர்ம் ரைட் சைடு கொண்டு போகுது நெகட்டிவில் வரும். அப்போ ஆல்ரெடி ரைட் சைடு ரோ இன்ட்டு 1/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை ஸ்மால் ஏ ஸ்கொயர் இன்ட்டு V1 ஸ்கொயர்னு இருக்குது. மைனஸ் ஆஃப் ரோ v1 ஸ்கொயர் பை 2ங்கிறதே செகண்ட் டேர்மாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த P1 மைனஸ் P2 ஈக்குவல் டு இங்கே கவனிச்சிக்கங்க, இந்த ரோ வந்து 2 டேர்ம்லேயும் காமனாக இருக்குது, 1/2 2 டேர்ம்லேயும் காமனாக இருக்குது, v1 ஸ்கொயர் 2 டேர்ம்லேயும் காமனாக இருக்குது இல்லையா? இங்கே 1/2 எழுதிட்டோமா, அப்புறம் எதுக்கு இங்கே 2? ஸ்மால் ஏ ஸ்கொயர், எஸ் ஸ்மால் ஏ ஸ்கொயர். இந்த ரோ 1/2 v1 ஸ்கொயர் வந்து 2 டேர்ம்லேயும் பொதுவாக இருக்குது. மீதி வேரியபிள் யார்? ஏ ஸ்கொயர் பை ஸ்மால் ஏ ஸ்கொயர் -1 தான் மீதி இருக்குது. எழுதிக்கலாமா? பாருங்கள், P1 minus P2 is equal to rho into 1/2 into V1 ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது யார்? கேபிட்டல் ஏ ஸ்கொயர் பை ஸ்மால் ஏ ஸ்கொயர் -1. இங்கே வந்து டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ P1 மைனஸ் P2 is equal to rho into 1/2 V1 ஸ்கொயர் into ஏ ஸ்கொயர் 1 into ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போ 1 into ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை 1 into ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறி இருக்குது? கேபிட்டல் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு மாறி இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். டெல் பி இஸ் ஈக்குவல் டு P1 மைனஸ் P2 இஸ் ஈக்குவல் டு rho into v1 square by 2 into a square minus a square by small a square. Thus the speed of flow of fluid at the wide end of the A tube. End of the tube A. இப்போ A அப்படிங்கிற டியூப்பில் அந்த அகலமான பகுதியில் ஃப்ளோ ஆகிற அந்த ஃப்ளூயிட் பாய்மத்தோட வேகம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா v1. ஏ கேபிட்டல் ஏங்கிற அகன்ற ரீஜியனில் இருக்கிறது வெலாசிட்டி v1, பிங்கிற ரீஜியனில் இருக்கிறது v2. இப்போ ஏங்கிற ரீஜியனில் தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த எக்ஸ்ப்ரெஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி v1 கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த டெல் பி இப்போ எடுத்துக்கலாம். டெல் பி இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு v1 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு கிடச்சிருக்குது. இப்போ நம்ம இதில் v1 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ v1 மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் லெஃப்ட்டு கொண்டு வாங்க. இந்த 2a ஸ்கொயர்லாம் மல்டிபிள்ஸில் போயிடும். அப்போ டெல் பி ஆல்ரெடி இங்கே இருக்குது, 2 டெல் பின்னு வச்சுக்கலாம், ஏ ஸ்கொயர் வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மீதி இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்துடும்.
இங்கே v1² அப்படியே வச்சுக்கிட்டு ரோவை லெஃப்ட்டு கொண்டு வந்தோம்னா டினாமினேட்டரில் வரும். அதே மாதிரி இந்த a² - a² வந்து டினாமினேட்டரில் வந்துடும். கிடச்சிருக்கா இங்கே பாருங்கள். v1 is equal to v1². v1² is equal to 2 del p a² divided by rho into a² minus a². இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v1² கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நமக்கு v1 தான் வேணும். அப்போ இது அப்படியே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். therefore the volume of the liquid flowing out per second. எனவே ஒரு செகண்டில் வெளியேற அந்த பாய்ந்துக்கிட்டு இருக்கிற திரவத்தோட கன அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v is equal to a into v1. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இல்லையா? v is equal to a into v1ங்கிறது ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ a into v1 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் V இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த a ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ இந்த ஸ்மால் a இருக்கு இல்லையா? ஸ்மால் a² வெளியில் எடுத்தால் என்னாகும்? ஏவாக மாறும். அப்போ aa இன்ட்டு 2 del p divided by rho into a² minus a². இப்போது இந்த vக்கான எக்ஸ்ப்ரெஷன் தான் ஒரு செகண்டில் பாஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த திரவம் வெளியேற ஒரு செகண்டில் பாயும் திரவம் வெளியேற கன அளவு அல்லது வெளியேற திரவத்தோட கன அளவு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸ்மால் ஏங்கிறது அந்த பின்ற பகுதியோட குறுக்கு வெட்டு பரப்பு. கேபிட்டல் ஏங்கிறது ஏங்கிற பகுதியோட குறுக்கு வெட்டு பரப்பு. 2 கான்ஸ்டன்ட்டு. டெல் பிங்கிறது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு P1 மைனஸ் P2. ரோ வந்து டென்சிட்டி ஆஃப் தட் லிக்விடு கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஏ அப்படிங்கிறது ஏவோட கிராஸ் குறுக்கு வெட்டு பரப்பு. ஸ்மால் ஏங்கிறது பியோட குறுக்கு வெட்டு பரப்பு. இந்த வேல்யூலாம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வெஞ்சுரி மீட்டர் படித்தோம் இல்லையா? அந்த வெஞ்சுரி மானியில் அந்த ஓரலகு நேரத்தில், ஓரலகு நேரம் மீன்ஸ் ஒரு செகண்டில் வெளியேற அந்த பாயும் திரவத்தோட கன அளவை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே ஃபைன். அதர் அப்ளிகேஷன்ஸ். இப்போ 4 மெயின் பார்ட்ஸ் நம்ம படிச்சிட்டோம். இதை தாண்டி என்னென்ன ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னா திஸ் பெர்னோலி கான்செப்ட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் தி டிசைன் ஆஃப் கார்பரேட்டர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ், ஃபில்டர் பம்ப்ஸ், ஆட்டோமைசர் அண்டு ஸ்ப்ரேயர்ஸ். இந்த பெர்னாலி தேற்றத்தோட கருத்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தானியங்கி வாகனங்களில் வந்து கார்பரேட்டரை டிசைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வடிகட்டி பம்புகள் தயாரிக்கிறதுக்கு, தெளிப்பான் ஆட்டோமிசர் அப்படின்னாலும் தெளிப்பான் தான் அர்த்தம். இதை வந்து நம்ம மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பயன்படுத்துவோம். இந்த தெளிப்பான் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த பெர்னாலிஸ் தியரத்தை தான், அந்த பிரின்சிபலை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். For example, the carburetor has a very fine channel called nozzle through which the air is allowed to flow in larger speed. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட்டரில் பார்த்திங்கன்னா அந்த குழாய் முனைன்னு சொல்கிறோம் இல்லையா? குழாய் முனை பார்த்திங்க அப்படின்னா அந்த நோசில், குழாய் முனையை தான் நோசில்னு சொல்லுவோம். அது வந்து அந்த நுண்ணிய துளையின் வழியாக காற்று மிக வேகமாக உள்ளே வருகிறது. In this case, the pressure is lowered at the narrow neck and in turn the required fuel or petrol is sucked into the chamber so as to provide the correct mixture of air and fuel necessary for ignition process. இங்கே இந்த செயல்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறுகலான கழுத்து பகுதியில் அழுத்தம் வந்து கம்மியாக இருக்குது. இது எதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரெக்வயர்ட் ஃபியூயல் ஆர் பெட்ரோல் வந்து சக்குடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளிழுக்கப்பட்டு அந்த சேம்பரில் இருந்து உள்ளிழுக்கப்பட்டவுடன் அந்த சேம்பரில் என்ன செய்யுது அப்படின்னா பற்ற வைப்புக்கு தேவையான சரியான அளவில் அந்த காற்றும் எரிபொருளும்
கலக்கப்பட்டு, அந்த இக்னிஷன் ப்ராசஸ் அப்படின்னா பற்ற வைப்பதற்கு சரியான அளவில் காற்றும் எரிபொருளும் கலக்கப்பட்டு என்ன பண்ணுது, பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், தி carburetor has a very fine channel called a nozzle through which the air is allowed to flow in larger speed. In this case, the pressure is lowered at the narrow neck and in turn the required fuel or petrol is sucked into the chamber so as to provide the correct mixture of air and fuel necessary for ignition process. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கார்பரேட்டரில் குழாய் முனை அப்படிங்கிற நுண்ணிய துளையின் வழியாக காற்று மிக வேகமாக உள்ளே வருகிறது. இந்த நேர்வில் நுண்ணிய கழுத்து பகுதியில் அழுத்தம் குறைக்கப்பட்டு பெட்ரோல் அல்லது எரிபொருள் உள்ளிழுக்கப்பட்டவுடன் கலனில் பற்ற வைப்புக்கு சரியான அளவில் காற்றும் எரிபொருளும் கலக்கப்படுகிறது. இதுதான் அந்த கார்பரேட்டரில் நடக்கிற ஃபங்க்ஷன். These are the major applications of Bernoulli's theorem. Okay, bye.